ஈரான் யுத்தம் பற்றி தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, அடிக்கடி உங்களோட பேச்சுகளையும் நீங்கள் இங்கே வந்தால் பிறகு உங்களோட ஃபேஸ்புக்கில் அதில் அடிக்கடி பார்க்குறேன் நான். இருந்தாலும் இப்போ நீங்கள் பேசக்குள்ள சொன்னப்பட்ட விடயம் இந்த யுத்தம் உண்மையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தூண்டி விட்டது சும்மா சிம்பிளாக இருக்கிறாங்க. அமெரிக்காவும் எந்த பாதிப்பும் இல்லை, அவனோட நாட்டுக்கு அடிக்கலை. இங்கே இப்போ சண்டை நடக்குது அரபு நாட்டுக்குள்ளே. அரபு இப்போ சகோதரனுக்கு அடிக்கிற மாதிரி தான் இப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. இது சம்பந்தமான யுத்தம் சம்பந்தமாக கூட குரான் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, இது குரானில் சொல்லப்பட்டிருக்கு, இது குரானில் சொல்லப்பட்டிருக்கு, இதுவும் அது சொல்லப்பட்டபடியே தான் நடக்குது என்று தான் சொல்லுவீங்க. இப்போ அந்த அடிப்படையில் இதுவும் குரானில் சொல்லப்பட்டிருக்கா, இல்லை எப்படி முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கா, அப்படி ஏதாவது இருக்கா? சரி, சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய யுத்தங்கள் தொடர்பாக ஆரம்பத்தில் நம்ம இந்த பயங்கரவாதம் தொடர்பான இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோமா இல்லையா, அதை சொல்லி காட்டி இப்பொழுது யுத்தத்தை ஆரம்பித்து வைத்தது அமெரிக்கா. ஆனா இப்ப நடக்கிற சண்டை சகோதர சண்டையாக மாறி இருக்கிறது. அரபு நாடுகளுக்குள்ளதானே அடிச்சுக்கிறாங்க, எல்லாத்தையுமே குரான்ல இருக்குது, நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. இதை பற்றி ஏதாவது குரானில் இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. முதல் விஷயம், இதை பற்றி குரானிலோ நபிமொழியிலோ எந்த செய்திகளும் கிடையாது. இப்ப நடக்கிற யுத்தத்தை பத்தி அது அப்படி எந்த ஒரு வழிகாட்டலும் கிடையாது, சண்டைகளும் அதை பத்தி எந்த பேச்சுகளும் கிடையாது. மறுமை நாளுடைய அடையாளமாக, உலகம் அழிவதின் அடையாளமாக யுத்தங்கள் அதிகரிக்கும் என்கிறார்கள் முகமது நபி அவர்கள். அந்த ஒன்று மாத்திரம் தான் இருக்கிறது. இப்ப நடக்கக்கூடிய சண்டை பாத்தீங்கன்னு சொன்னா இது சகோதர சண்டை எல்லாம் கிடையாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கிறணும். அரபு நாடுகளும் ஈரானும் இங்கே சண்டை பிடிக்கவில்லை, ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்காவும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது. சிம்பிளாக நீங்க புரிஞ்சுக்கிறோம் சொன்னா, ஈரானுடைய தாக்குதல்கள் இப்ப எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க அவர்களுடைய அமெரிக்கன் பேஸுகளுக்கு மட்டும்தான் தாக்குவாங்கன்னு. அரபு நாடுகள் எல்லாத்திலையுமே அமெரிக்காவினுடைய ராணுவ தளம் இருக்குதுங்க, அமெரிக்காவுடைய கடற்படை தளம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அமைச்சாங்க சொன்னா, அரபு நாடுகள்ல கொட்டி கிடக்கிற எண்ணெய் வளம் இருக்குதா இல்லையா, இந்த எண்ணெய் வளத்தை எடுக்கிறதுக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சவுதி அரேபியாவில் போய் அரம்கோ என்கிற கம்பெனியை ஆரம்பிச்சு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் எல்லாம் நான் எடுத்து சுத்திகரிச்சு நானே பிசினஸ் பண்ணி தர்றேன், ஒரே ஒரு எக்ரிமெண்ட், நீ இதை விற்கும் போது பெட்ரோல் டாலர்ல விற்கணும். இந்த யுத்தம் எல்லாமே நீங்க எடுத்து அமெரிக்கா செய்கிற எல்லா யுத்தமும் பெட்ரோல் டாலருக்கான யுத்தம். அதை புரிஞ்சுக்கிறீங்க, வேற எதுக்கான யுத்தமும் கிடையாது. அப்ப பெட்ரோல் டாலர் என்று சொல்லி பெட்ரோல் டாலர் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நீ விற்கிறது வாங்குறது எல்லாமே டாலர்ல பண்ணணும். இது அரம்கோவோட சவுதியோட 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்க அந்த எக்ரிமெண்ட் போட்டாங்க. கடந்த ஆண்டு அந்த எக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு. இனி சவுதி அரேபியா எண்ணெய் விற்கும் போது டாலர்ல மட்டும்தான் விற்கணும்ங்கிற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் எண்ணெய்கள் கண்டுபிடிக்கப்படுகிற நேரத்தில் என்ன பண்ணான்னு கேட்டா, உடனே போய் எக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். உன் எண்ணெயை நான் எடுத்து தர்றேன், உன்னை நான் பாதுகாத்து தர்றேன், உனக்கு எவனாவது தாக்குதல் நடத்தினா நான் இங்க பேஸ் ஒன்று அமைச்சுக்கிறேன், என்னுடைய ராணுவம் உன்னை டிஃபெண்ட் பண்ணும், நீ மாசம் வருஷம் காசு கட்டிக்க. முன்னையெல்லாம் நம்ம ஊர்களில் நாட்டுகள்ல இந்த சிற்றரசுகள் இருக்கும் போது சென்ட்ரல்ல இருக்கிற அரசுக்கு கப்பம் கட்டுவானா இல்லையா, அந்த மாதிரி இப்ப மட்டக்களப்புல ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவரு யாருக்கு கீழே இருக்கிறாரோ அந்த பெரிய ராஜாவுக்கு போய் கப்பம் கட்டணும். அது மாதிரி அமெரிக்காவுக்கு கப்பம் கட்டுற வேலைகளை தான் இந்த அரபு நாடுகள் செய்து கொண்டிருந்தது. இறுதியாக டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஜனவரி 20ஆம் தேதி கடந்த ஆண்டு ஆட்சிக்கு வர்றாரு. ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அரபு நாடுகளுக்கு அவர் விசிட் வர்றாரு. ஒரு 4 மாசத்துக்கு பிறகு விசிட்டுக்கு வந்த நேரத்தில் சவுதி அரேபியா 2000 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை நாங்க உங்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்றோம் என்று எக்ரிமெண்ட் போட்டாங்க. கத்தர் 2 ட்ரில்லியன், அதே போன்று யுஏஇ 2 ட்ரில்லியன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா நீ பாதுகாத்துக்கணும், பிளஸ் நான் உங்ககிட்ட பிசினஸ் பண்ணிக்கிறேன் என்கிற விதமாக இவ்வளவு பணத்தை கொண்டு கொட்டினாங்க. கொட்டி அவனும் என்ன செஞ்சான், பேஸ் அமைச்சுக்கிட்டான். அரபு நாடுகள்ல கத்தர்ல தான் மிகப்பெரிய பேஸ் இருக்கிறது, உதய் போர்ட்னு சொல்லுவாங்க. 10,000 அமெரிக்கன் போர்சஸ் இருப்பாங்க. இது எல்லாமே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்தது. இப்படி இருக்கும்போது ஈரான் என்ன பண்றான், ஈரான் இதே மாதிரி ஷாகு மன்னர் இருந்தார் 1970களுக்கு பிறகு ஈரானுடைய ஆட்சியாளர், அவர்கிட்டையும் இதே மாதிரி எக்ரிமெண்ட் போட்டு பண்ணாங்க. ஆனா ஈரானியர்கள் அதுக்கு ஒத்து வரல. ஆட்சி 1970களுக்கு பிறகு ஆட்சியை கவுத்து விட்டு இப்ப மரணிச்சாரா இல்லையா, இத கொல்லப்பட்டார் ஆயத்துல்லா அலி காமனி. இப்ப இவர் மௌத்தானவர், கொல்லப்பட்டவர் காமனி. இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஹொமைனி இருக்கிற காலத்தில் அவர் பிரான்ஸ்ல இருந்து ஈரானுக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, ஆட்சியை கையில் எடுத்து சுப்ரீம் லீடரா மாறி அமெரிக்கா, அந்த காலத்திலேயே அமெரிக்காவோட எந்த பிசினஸும் கிடையாது, அமெரிக்காவுடைய எந்த ஒரு காரியமும் இங்க இயங்க கூடாது, எங்க சொத்து எங்களுக்குரியதுன்னு எல்லா கம்பெனி அரசுடைமை ஆக்கினார். அவர் மட்டுமில்லை, நிக்கோலஸ் மதுரோவினுடைய நாடு இருக்கிற வெனிசுவேலா எல்லா சொத்துக்களையும் அரசுடைமையாக்கி அமெரிக்காவை வெளியேற்றியது. கியூபா எல்லா சொத்துக்களையும் அரசுடைமையாக்கி ஃபிடல் கஸ்ட்ரோ இருக்கும் போதே அங்கிருந்த அமெரிக்கர்கள் அத்தனை பேரையுமே வெளியேற்றினாங்க. இது மாதிரி இந்த அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்ட பல நாடுகள் அமெரிக்கர்களை வெளியேற்றிட்டாங்க. அதனால தான் வியட்நாமில் அவ்வளவு பெரிய போரே நடந்தது. சண்டை பிடிச்சு பார்த்தா அமெரிக்கா முடியல, வியட்நாமை விட்டு வெளியே வந்துட்டான். இதெல்லாம் வரலாறு நடுகிலும் அமெரிக்கா அந்தந்த நாடுகளுக்குள்ள போய்
போய் ஆட்சியை கைப்பற்றி கொண்டு அங்க இருக்கிற வளங்களை சுரண்டுவதற்காக செய்து வந்து கொண்டே இருந்தது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகும் அதே வேலையை தான் பார்க்கிறாரு. இப்ப மதுரோட்ட போய் பெட்ரோல் எடுக்கிறதுக்காக அந்த இப்ப அவங்க ஒப்பந்தம் கிளியர் ஆயிடுச்சு. மதுரோவை தூக்கினதோட அவங்க ஆட்சி ஓகே உங்களோட நாங்க பிசினஸ் பண்றோம்னு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு பனாமாவை நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. பனாமா கால்வாய் எனக்கு சொந்தமானது, நான் எடுப்பேன்னு நிக்கிறாரு. யூரோப்பே அதிர்ந்து போய் நிக்கிறது, இவன் எப்ப என்ன செய்வான்னு தெரியாதுன்னு. இந்த மாதிரி பண்ணும்போது ஈரானுக்கு என்ன சொன்னார்னா, ஈரானை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ரூட் ஆயில்ல ஆக கூட 5வது இடத்துல இருப்பது ஈரான். ஆனா அவங்க முழு பிசினஸ் சைனாவோட பண்றாங்க. 80% வியாபாரம் சீனாவோட தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சீனாவுக்கு பெட்ரோல் குறைந்த விலையில நிறைய கிடைக்குது, சீனாவினுடைய கரன்சிலே கிடைக்குது. அதாவது ஈரான் செய்த தப்பாக அமெரிக்கா ரெண்ட பாக்குது. ஒன்னு க்ரூட் ஆயில சீனாவுக்கு மட்டும் விற்பனை செய்வது கூடுதலாக, இரண்டாவது சீனாவினுடைய கரன்சியிலே விற்பனை செய்வது. அதை நீங்க சீனாவுக்கு வித்தா பிரச்சனை இல்ல, டாலர்ல வித்தீங்கன்னா அவனுக்கு டாலர். இப்ப நம்ம வந்து காசை பிரிண்ட் பண்ணணும் இல்லங்க, நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தின் அளவுக்கு தான் பிரிண்ட் பண்ணுவோம். அமெரிக்காக்காரன் அப்படிதான் பிரிண்ட் பண்றானா, அவன் எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு பிரிண்ட் பண்ணுவான். ஏன்னா நீங்க டாலர் தான் பிசினஸ் பண்றீங்க. அவன் டாலர் என்னைக்காவது குறைஞ்சிருக்குதா, அவன் என்னைக்காவது நஷ்டப்பட்டிருக்கானா? ஏன்னா நீங்க அத்தனை கொடுக்கல் வாங்கலும் டாலர்ல வச்சிட்டீங்க. இப்ப விளாடிமிர் புட்டின் அவருடைய நாட்டு கரன்சில பண்றாரு, சைனா கரன்சில பண்ணுது, இந்தியா இப்ப ருபீஸ்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, சவுதியோட எக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது அவர்களுக்கு பலத்த பிரச்சனையாக மாறும் போதுதான் நீங்க அணு ஆயுதம் பண்றீங்க, அணு ஆயுதத்துக்கான தயாரிப்பை மேற்கொண்டுட்டீங்க, எனவே நாங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறத நாங்க ஏத்துக்கிற முடியாதுன்னாங்க. அது கூட சரியா? அவன்கிட்ட அணு ஆயுதம் தயாரிக்கத்தான் செய்யறான். ஆல்ரெடி வச்சிருக்கிற இஸ்ரேலை தடுக்கணுமா இல்லையா? ஆல்ரெடி வச்சிருக்கிற மற்ற நாடுகளுக்கு சொல்லணுமா இல்லையா? அதையெல்லாம் தடுக்காம ஈரானுக்குள்ள அணு ஆயுதம் வச்சிருக்க கூடாது, அதை நீங்க உற்பத்தி செய்யக்கூடாது என்று, யுரேனியத்தை செறிவூட்ட கூடாது என்கிற காரணங்களை சொல்லி தாக்க ஆரம்பிச்சாங்க. ஈரான் தெளிவா என்ன சொன்னாங்கன்னா, எங்களை தாக்கினா நாங்களா வாலண்டியரா சண்டைக்கு போக மாட்டோம், எங்களை தாக்கினா நாங்கள் தற்காத்துக் கொள்வோம். தற்காத்துக் கொள்ளுவதாக எப்படி செய்வோம் என்று சொன்னா, அமெரிக்காவினுடைய எல்லா நிலைகளையும் இலக்கு வைப்போம் அப்படின்னாங்க. அமெரிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணினது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய ராணுவ தளங்களை மட்டும் அடிக்க. ஏன்னா 12 நாள் வார் நடந்துச்சு ஜூன் மாசத்துல. அப்ப ராணுவ உதய் போர்ட்டுக்கு தான் அடிச்சாங்க. அப்ப அங்கதான் அடிப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஈரான் என்ன பண்ணினான்னு கேட்டா, அவனுடைய திட்டம் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியல. ஆனா நேத்து ஸ்டாமர் பேசி இருக்கிறாரு, அதாவது பிரிட்டிஷுடைய பிரதமர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவோடு இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க முடியாது, எங்களுடைய எந்த தளத்தையும் அமெரிக்காவுக்கு தர முடியாது. காரணம் என்னன்னா, ஈரான் வந்து எந்த விதமான நியாயமும் இல்லாமல் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய பார்வை எப்படின்னு கேட்டா, காசாவில் நீங்க போய் 1,00,000 பேரை கொண்டாலும் அது நியாயம், ஏன்னா கொல்றது இஸ்ரேல். நீங்க ஆப்கானிஸ்தான்ல போய் 10,00,000 பேரை கொண்டாலும் அது நியாயம், ஏன்னா கொல்லுவது அமெரிக்காக்காரன். நீங்க ஈராக்ல போய் 10,00,000 பேரை கொண்டாலும் அதுக்கு நியாயம், ஏன்னா கொல்லுவது அவர்கள். ஆனால் அவர்களுக்கு அடி விழும் போது என்ன சொல்றாங்கன்னா, நியாயம் இல்லாம நடக்கிறது ஈரான். யுத்தத்தில் எப்படி நியாயமா நடக்கிறது சொல்லுங்க? நீ எனக்கு அடிக்கிற, உனக்கு உன் அடியை நான் தற்காத்து கொள்றதுக்காக ரிப்பீட் அடிக்கிறேன், தலையை தடவி கொட்ட முடியுமா? கொட்டதுன்னா கொட்டணும், அவ்வளவுதான். ஈரான்காரன் தெளிவா சொன்னா, ரெட் லைனை தாண்டிடாதீங்கன்னா. ரெட் லைனை தாண்டிட்டாங்க. ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய சுப்ரீம் லீடரே முதல் நாளிலேயே இலக்க வைக்கப்பட்டாரு. என்னை பொறுத்தவரையில் நான் படித்ததில் கற்றதில் பூகோள அரசியலில் அமெரிக்கா செய்த மிகப்பெரிய பிழையை இந்த யுத்தத்தில் ஆயத்துல்லா அலி காமனியை முதல் நாளில் கொன்றது. அதை கொன்றதோட உள்நாட்டு குழப்பம் எல்லாம் தீர்ந்துருச்சு, பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றாங்க. காமனிக்கு அடிச்சுட்டான் இந்த முடிய, நம்ம சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாங்க முடிய, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்பாரசீகத்தில் வரலாறு நீங்க எடுத்துக்கிறீங்க, ஈரானிடத்தை விட்டுருங்க. ஈரான் என்பது பழைய பாரசீகம். பாரசீகர்கள் வீரத்திலும் சண்டையிலும் எந்த ஒரு யுத்தத்திலும் பின்வாங்கியது கிடையாது. முகமது நபி அவர்கள் தூதராக பிரச்சார களத்தில் இருக்கும் போது ரோம் சாம்ராஜ்யத்தை தோக்கடித்தவர்கள் பாரசீகர்கள். அப்படிப்பட்ட பலம் மிக்கவர்கள். அவங்க வந்து யுத்தத்துக்கு எல்லாம் பின்வாங்குறவங்க கிடையாது. அடிக்க ஆரம்பிச்சதோட என்ன முதல் அடி எங்க ஆரம்பிச்சான்? அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள், பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய 5வது கட்டளை மையம், உதய் போர்ட் கத்தார்ல இருக்கக்கூடிய, துபாயில இருக்கக்கூடிய, சவுதியில இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளிலும் இருக்கிற முதல் கட்டமாக அந்த போர்ட்டுகளுக்கு தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 2வது நாள் ஆகும்போது காமனி கொல்லப்பட்டுட்டாரு. கொல்லப்பட்டதோட என்ன செஞ்சான்னா, இனி எந்த நீதி நியாயமும் கிடையாது. அடுத்த அடி எங்க? எல்லா தூதுவர், இன்றைக்கு ரியாதுடைய தூதுவர் ஆலயம், சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் ஆலயம் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு. அரம்கோவினுடைய பகுதிகள் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. துபாயில இருக்கக்கூடிய அந்த, அதாவது அமெரிக்காவினுடைய பகுதிகள் இருக்குமா இல்லையா, அது அட்டாக் பண்ணப்படுது. பஹ்ரைன்ல மனாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு அட்டாக் பண்ணப்படுது. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்கள் அமெரிக்கர்கள் இருக்கிற இடம் எல்லாத்துக்கும் தாக்குதல் நடத்துகிறோம். அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாரு? எப்படியாவது அரபு நாடுகளில் இருந்து வெளியேறி விடுங்கள் அமெரிக்கர்கள். நேத்து 5 பிளைட் இத்திஹாத் என்ன பண்ணான்னா 5 பிளைட்
3200 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 5 விமானத்தை எடுத்துக்கொண்டு அங்க இருக்க அமெரிக்காக்காரனை ஏத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கிறான். எங்க இருக்குது இப்படி ஒவ்வொரு சாராரும் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்களை வெளியேற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இப்ப இத்தாலி அமெரிக்கர்கள் எப்படியாவது வெளியே போங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஏன்னா அமெரிக்க மக்களை பாதுகாக்கணுமா? அப்ப அங்க இருக்கிற அரபு நாட்டுக்காரன் சவுதிக்காரன் துபாய்க்கு போவானா? துபாய்க்காரன் பஹ்ரைனுக்கு போவானா? பஹ்ரைன்காரன் எங்க போவான்? அதனால தான் அரபு நாடுகள் சகோதர சண்டைக்கு வழியே இல்லை. அரபு நாடுகள் அட்டாக் பண்ணவே இல்லை. எந்த அரபு நாடும் ஈரானுக்கு அட்டாக் பண்ணல. ஈரான்ல இருந்து வருகிற அதாவது தாக்குதலுக்கு வரக்கூடிய ஏவுகணைகளை அங்கிருந்து தடுக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றும் ஈரானுடைய 3 ஜெட் விமானங்களை கத்தார் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இதே நேரத்தில் குவைத்தில் இருந்த முடிச்சிரு சரியா நேற்றும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். எனவே இது சகோதர சண்டை எல்லாம் கிடையாது. அதுக்கான காரணமும் ஒன்று இருக்குதுங்க. இந்த போர்ச்சுகல்லாம் ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேட்டா, நீ போய் சொல்லு. நீ தானே அவனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிற, நீ தானே அவனோட இருக்கிற, நீ நிறுத்த சொல்லு யுத்தத்தை. இப்ப யுத்தம் கைமீறிடுச்சு. இனி யுத்தத்தை தீர்மானிக்கிறது அமெரிக்கா இல்ல, இனி ஈரான் தான் தீர்மானிக்கணும். அவனா நிறுத்தினா உண்டு, அவனா தாக்குதலை ஸ்டாப் பண்ணினா உண்டு. இப்ப இன்னைக்கு ஹொர்முஸ் நீர்நிலையை மூடிட்டான். உலகத்துல 3 இடம் இருக்குது. அந்த 3 இடமும் ரொம்ப சூப்பரான இடங்கள். ஒன்று ஹொர்முஸ் நீர்நிலை, இரண்டாவது செங்கடல் பார்டர், அதுக்கு அடுத்ததாக ஆப்பிரிக்கா பார்டர், அந்த மொரோக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில ஒரு பார்டர் இருக்கும். அந்த 3 பார்டர், இந்த கடல் எல்லைகளை நீங்க வரைபடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3ஐயும் மூடினாங்கன்னா உலகம் ஸ்தம்பிச்சிடும். அதுல இப்ப மூடப்பட்டிருக்க இடம் ஹொர்முஸ். ஹொர்முஸ்ல ஒரு நாளைக்கு 20 மில்லியன் பீப்பாய்கள் பெட்ரோல் அந்த இடத்துல நகரும். அங்க இருந்து இங்க கொண்டு போவாங்க. நேற்று கத்தாருக்கு அடிச்ச அடியில எல்என்ஜி நிப்பாட்டிட்டாங்க. எல்என்ஜி நம்ம கேஸ் யூஸ் பண்றோமா இல்லையா? கேஸ் ஆசியாவில் 40% விலையேறி இருக்குது, ஐரோப்பாவில் 50% விலையேறி இருக்குது. இப்ப ஹொர்முஸை மூடிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து பெட்ரோல் விலையேற ஆரம்பிச்சிடும். அதற்கு பிறகு இன்றைய ஐஆர்ஜிசியினுடைய அறிவிப்பு என்னன்னா, எல்லா பெட்ரோல் கப்பலுக்கும் அடிப்போம், பிளஸ் பெட்ரோல் பைப் லைனுக்கு அடிப்போம் இருக்கான். இனிமேல் ஐஆர்ஜிசி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு சொட்டு பெட்ரோல் மத்திய கிழக்குல இருந்து அமெரிக்காவுக்கு போகாது. இப்ப என்ன செய்யறது? இப்ப அவனுக்கு மட்டும் தான் பிரச்சனையா? யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டது அவன் தான். இனி எவனும் பிசினஸ் பண்ண முடியாது, எவனும் எதுவும் துபாயில இருந்து கிளம்ப. துபாய்ங்கிறது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளவு வளர்ந்த நாடு, எவ்வளவு பிசினஸ் தெரியும். தட்டு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அடிக்கிறான்னு கேட்டா, நான் உனக்கு அடிக்கல, துபாயிலையோ கத்தார்லயோ எங்கேயோ அரசாங்கம் சார்ந்து யாருக்காவது அடிச்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. யாருக்கும் அடிக்கல, எல்லாம் அமெரிக்கன் இலக்குக்கு அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான்னு கேட்டா, உனக்கு வலிக்குதா? அமெரிக்காக்காரன் சொல்லு, நிறுத்த சொல்லு. இதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். சகோதர சண்டை எல்லாம் கிடையாதுங்க. இந்த யுத்தத்தில் ஈரான் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்கிரமிப்பை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாட்டை ஆக்கிரமிக்க முடியுமா? நினைச்சா நீங்க உள்ள வருவீங்க, அடிப்பீங்க, மக்கள் எல்லாம் கொள்ளுவீங்க. அப்ப எப்படி அதை ஏத்துக்கிறது? இஸ்ரேலுக்கு ஏன் இந்த கேள்வியை யாரும் கேட்கறது இல்ல? இதே மாதிரி இஸ்ரேல் செய்கிற அநியாயத்துக்கு கேட்கணுமா இல்லையா? இஸ்ரேல்ல 10 பேர் செத்து போயிட்டா இஸ்ரேலில் செத்து விட்டார்கள் அப்படிங்கிறோம். ஆனா ஈரான்ல 555 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 280 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குழந்தைகள் கொண்டதுக்கு யார் பதில் சொல்லுவது? கேள்வி இருக்குதா இல்லையா? எனவே சகோதர சண்டை எல்லாம் கிடையாது. சரியா சார்? கேளுங்க. சரி, நீங்க சொல்றீங்க தானே, இந்த வளைகுடாவில் பல நாடுகள் இருக்கு. சிரியா, லெபனான், பஹ்ரைன், சவுதி, கட்டார், இன்னும் அந்த எல்லா நாட்டுக்குள்ளேயும் அதுக்குள்ள கல்ஃபுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு நாடு இஸ்ரேல். ஓகே, சரியா? ஒரு நாடு தான். ஆனால் ஈராக், ஈரான் 2 நாடு இருக்கு. என்ன இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ சகாப்தம் கேட்ட கேள்வி தான் நான் கேட்குறேன். இப்போ இருக்கக்குள்ளேயும் உங்களோட சகோதரத்து நாடுகளுக்குள்ள முரண்பாடு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம் என்ற ஒரு பெரிய ஒரு வேறுபாடு இருக்குது தானே. அதால் உங்களுக்குள்ள நீண்ட காலம் முன்னாடி லெபனான் காசாவில் இருக்கிற உதவி செய்யலான்னு தான் ஆரம்பத்தில் இருந்தவங்க இஸ்ரேல் அடிக்கல. ஏன்னா அவங்க 2க்குள்ளேயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சியா முஸ்லீம், சுன்னி முஸ்லீம். அந்த முரண்பாடால் உங்களோட வளைகுடா நாடு கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு முரண்பாடு இல்லையா? ஓகே சார், அவங்க மேலதிகமாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஷியா சன்னி என்கிற பிரச்சனை இருக்குது உங்களுக்குள்ள, அதனால கல்ஃப் நாடுகளுக்குள்ள முரண்பாடுகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் கேட்ட கேள்வியுடைய தொடராகத்தான் அதை அவர்களும் கேட்கிறார்கள். ஷியா சன்னி இந்த பிரிவினையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். முகமது நபி அவர்கள் சொன்னதை கேட்க வேண்டும், இறைவன் சொன்ன கட்டளைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான்
சன்னி என்று நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய பகுதியினர் உடைய கொள்கை கோட்பாடு, இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான். இந்த கோட்பாட்டிற்கு நேர்மாற்றமாக ஷியா என்கிற பிரிவை சேர்ந்தவர்கள், அவங்கள நிறைய பிரிவுகள் இருக்குது. அதுல உள்ள கோட்பாடாக அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, முகமது நபி அவர்களுடைய மகளுடைய கணவர், மருமகனாக இருந்த அலி என்கிற ஒரு நபி தோழர் இருந்தார். முகமது நபியினுடைய தோழராக இருந்தார். பிளஸ் முகமது நபியினுடைய மகள் ஃபாத்திமா அவர்களை திருமணம் முடித்திருந்தார். இந்த அலி என்கிறவரை முகமது நபியை விட மேலிடத்துக்கு அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். தூதராக இருக்க வேண்டியவர் முகமது நபி அல்ல, இந்த அலி அவர்கள் தான் தூதராக வந்திருக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அலி அவர்களை இறை நியதி, அதாவது இறை தத்துவத்தை கொண்டவர், இறைவனுக்கு நிகரானவர் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். இப்ப ஷியாக்கள்ல ஈரான்ல இருக்கக்கூடியவங்க இமாமியா கோட்பாட்டில் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. இமாமியான்னா 5 அவர்களுடைய அறிஞர்கள் இருக்கிறார்கள், இமாம்கள் இருக்கிறார்கள். அந்த இமாம்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்பார்கள், வேறு யாரும் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதற்கு நேர்மாற்றமாக சிரியாவில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் அதற்கு மாற்றமானவர்கள். சிரியாவில் இருக்கக்கூடியவங்க அலவியா என்கிற வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்களையே இஸ்லாத்துல இல்லம்பாங்க. 2 ஷியா தான், அவங்களே இஸ்லாத்துல இல்லம்பாங்க. அதே மாதிரி யமன்ல இருக்கக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஜெய்தியாக்கள் சொல்லுவாங்க. ஜெய்தியாக்கள் இந்த 2 பேருமே இஸ்லாத்துல இல்லம்பா. ஆனால் சண்டை வந்துட்டா, அமெரிக்க எதிர்ப்பு வந்துட்டா எல்லாத்தையும் தூர வச்சிரு, நம்ம முதல்ல அமெரிக்காவை எதிர்க்கிறதுங்கிற அடிப்படையில் தான் இந்த ஈராக்ல இருக்கிற ஷியாக்கள், லெபனான்ல இருக்கிறவங்க, மற்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சண்டையிடுகிறார்கள். இப்ப நடக்கக்கூடிய இந்த சண்டையை பொறுத்தவரையில இது ஷியா சன்னி என்கிற சண்டை அல்ல, அதைத்தான் உண்டாக்க ட்ரை பண்றான். நிச்சயமாக ஷியா சன்னின்னு ஆக்கிட்டாண்டு வைங்க, அரபு நாடுகள் இப்ப சவுதி அரேபியா ஈரானுக்கு அட்டாக் பண்ணும், பஹ்ரைன் ஈரானுக்கு அட்டாக் பண்ணும், அந்த மாதிரி ஆக்கி விடுறதுக்கு தான் ட்ரை பண்றான். அப்ப அமெரிக்கா என்ன பண்ணலாம், லேசா பின்னாடி போயிடலாம். என்ன காரணம்னு கேட்டா, யுத்தத்தில் அட்டாக் பண்றதை விட அமெரிக்காவுக்கு பெரும் செலவு எதுன்னு கேட்டா ஈரான்காரன் அட்டாக் பண்றதை தடுக்கிறது. அதுக்கு பெரிய கோடிக்கணக்கில் டாலர்களை செலவழிக்க வேண்டியிருக்கு. இந்த செலவையெல்லாம் இப்ப அமெரிக்கா தான் பொறுப்பெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த அரபு நாடுகளுக்குள்ளே சண்டையை மூட்டி விட்டா, ஷியா சன்னி என்று ஆக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சிருமா இல்லையா? அதனால உதாரணமாக நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப், அவர் அமெரிக்காவுடைய அதிபரா இல்லையா? அமெரிக்காவுடைய அதிபர் கத்தருடைய அதிபரோட பேசலாம், சவுதியினுடைய அதிபரோட பேசலாம், வேற நாட்டு அதிபர்களோட பேசலாம். ஆனா ஈராக்ல இருக்கக்கூடிய குர்து என்கிற ஒரு இனக்குழு, அவங்க இஸ்லாமியர்கள், குர்து இனக்குழு, குர்திஸ்தான் கேள்விப்படுவீங்கல்ல, இந்த குர்துகளுடைய 2 தலைவர்களோடு நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுகிறார். பேசி என்ன சொல்றாருன்னா, நீங்க லைனுக்கு வரணும், நீங்க ஈரானுக்கு எதிராக அட்டாக் பண்ணணும். ஏன்னா அவங்க சன்னி முஸ்லிம்கள், குர்துகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்னி முஸ்லிம்கள், அவங்களை இழுத்து, அதனால அந்த எர்பில் ஏர்போர்ட்டுக்கு அட்டாக், எர்பில் என்ற ஒரு வார்த்தையை கேள்விப்படுவீங்க. ஈராக்ல எர்பில் பகுதிகளுக்கு அட்டாக் நடந்திருக்கிறதுன்னா, எர்பில் பகுதி அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எர்பில்ல தான் சன்னி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. இப்ப என்ன பார்க்கறான்னு கேட்டா, எர்பில் பகுதியில் இருக்கிற குர்துகளை உள்ள இழுத்து விட்டுட்டா அங்க என்ன ஆகும், ஈராக்ல இருக்கக்கூடிய ஷியாவுக்கும் எர்பில்ல இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம்களுக்கும் இடையில சண்டை ஆயிரும். அப்ப ஷியா சன்னி சண்டை அப்படி ஆக்கிரலாம். சவுதி அரேபியா ஈரானுக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஈரான்ல இருக்கிறவன் ஷியா, சவுதியில இருக்கிறவன் சன்னி முஸ்லிம், எனவே ஷியா சன்னி சண்டை என்று ஆக்கி விட்டலாம். பஹ்ரைன்காரன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான்னா இப்படி ஆக்கிரலாம். அதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த சண்டை இதுவரைக்கும் ஷியா சன்னி என்கிற ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, அமெரிக்க இஸ்ரேல் எதிர்ப்பு சண்டை என்று ஆகி இருக்கிறது. அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது, ஈரான் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய நலன்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் பிரார்த்தனை பண்றோம் ஷியா சன்னி சண்டையாக இது மாறிவிடக் கூடாது என்று. அந்த பிரார்த்தனை எங்களிடத்திலும் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த யுத்தம் அப்படி திசை திரும்பிடுச்சு சொன்னா டோட்டல் ஃபெயிலியரா போயிடும். இப்ப டாப்ல நிக்கிறாங்க, அதுக்கு பிறகு டோட்டல் ஃபெயிலியரா போயிடும். இந்த ஒரு வாட்டி ஷியா சன்னி சண்டை பிடிக்காம ஈரானோட சண்டைக்கு போகாம தடுத்துக்கிட்டு அரபு நாடுகள் அதை தாங்கிக்கிட்டு நின்றுட்டாண்டு வைங்க, இதுக்கு பிறகு அரபு நாட்டுக்குள்ள மிடில் ஈஸ்டுக்குள்ள அமெரிக்காவில் எவனும் நுழைய முடியாது. வரலாற்றில் இப்படி நடக்கவே இல்லை. வரலாற்றில் ஒரே டைம்ல இப்படி அடி விழுந்து பார்த்திருக்கீங்களா? இப்படி பார்த்ததே கிடையாது. ஒரு வாட்டி ஈரான் அடிக்கிற, அமெரிக்காவோட தளங்களுக்கு ஈரான் அடிக்கிறது அரபு நாடுகள் பொறுத்துக்கிடுச்சுன்னு சொன்னா, இதற்கு பிறகு அமெரிக்காவோ பிரித்தானியாவோ பிரான்ஸோ எந்த ஒரு வல்லாதிக்க நாடுகளும் மிடில் ஈஸ்டுக்குள்ள வரவும் முடியாது, பெட்ரோ டாலர் பிசினஸ் பண்ணவும் முடியாது, நாம் பெரியாளா நீ பெரியாளான்னு சொல்லவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா எல்லோருக்கும் பாதுகாப்பு, ஈவன் நமக்கும் பாதுகாப்பு. சரியா? அதுதான்